चैनल लाइक பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைब பண்ணுங்க स्टोरी में एक बार की बात है किसी गांव में एक साधु बाबा रहा करते थे ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல ஒரு சாது பாபா வந்து வாழ்ந்துட்டு இருந்தாரு पूरे गांव में वह अकेले साधु थे जिनसे पूरे गांव से कुछ न कुछ दान में मिलता रखता था சரிங்களா அவர் வந்து அங்க இருக்க ஜனங்க எல்லாரும் அவருக்கு ஏதாவது பணம் பொருள் ஏதாவது கொடுத்துட்டே இருந்தாங்க दान के लालच में उन्होंने गांव में किसी दूसरे साधु की नहीं रखने दिया சரிங்களா அவர் வந்து அந்த மாதிரி தானம் அதாவது பணம் பொருள்லாம் கிடைச்சா என்ன பண்றாருன்னா அவருக்கு பேராசை இருந்தது அந்த பேராசனால வேற எந்த சாதும் ஊருக்குள்ள வராம பாத்துக்கிட்டாரு और अगर कोई आ जाता था तो अपना वरवल तो उनके किसी भी प्रकार से गांव से भगा देते था சரிங்களா அந்த மாதிரி பாத்துட்டு இருந்தாரு அவரே வந்து நிறைய சேர்த்து வைக்கணுங்க மாதிரி பிளான் பண்ணாரு इस प्रकार उनके पास बहुत सारा धन जुकड़ा हो गया था இதனால அவர்கிட்ட ரொம்ப பணம் பொருள்லாம் சேர்ந்தது वही एक टक की नजर कई दिनों से साधु बाबा के धन पर थी இந்த மாதிரி சமயத்துல ஒரு குண்டன் ஒரு திருடன் சொல்லுவாங்க அவனோட பார்வை வந்து இந்த சாது பாபா மேல படுது वह किसी भी प्रकार से उस धन को हटपना सकता था அவன் வந்து என்ன பண்றான்னா அந்த சாது பாப்பாட்ட வந்து அங்க இருக்க அவர்கிட்ட இருக்க பணம் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கணுமா பிளான் பண்றான் उसने योजना बनाई और एक विद्यार्थी का रूप बनाकर साधु के पास पहुंच गया அவன் என்ன மார்வேஷம் போட்டுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஆட்டம் அவர்கிட்ட போய் சேர பாக்குறான் उसने साधु से अपना शिष्य बनाने को आग्रह किया அவர்கிட்ட போய் நான் உங்களோட சிஷ்யனா இருக்கணும்னு விரும்புறான் पकड़े तो साधु ने मना किया लेकिन फिर थोड़ी देर बाद मान गए और टक को अपना शिष्य बना लिया ரொம்ப கொஞ்சம் யோசனை பண்ணாரு அதுக்கப்புறமா அவரும் அலோ பண்ணிடுறாரு ஸோ அதனால வந்து அந்த இவர் வந்து சிஷ்யரா அந்த பாபா கிட்ட சாய்பாபா சாது கிட்ட சேர்ந்துறாரு साधु के साथ ही मंदिर में रखने लगा அவருடைய கோயில தங்குறாரு அவர் साधु के सेवा के साथ साथ मंदिर की देखभाल भी करने लगा அதனால வந்து ஒரு நல்ல ஃபேமஸ் ஆறாங்க குருவும் சிஷ்யரும் வந்துட்டு டக்கி சேவானே साधु को खुश कर दिया சரிங்களா அவரோட அந்த குண்டனோட சேவை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு लेकिन फिर भी वह टक पर पूरी तरह विश्वास नहीं कर पाया இருந்தாலும் ஒரு फुल कॉन्फिडेंस வந்து அந்த குண்ட மேல கிடையாது एक दिन साधु को किसी दूसरे गांव में निमंत्रण आया சரிங்களா அவருக்கு வந்து ஒரு நாள் பாத்தீங்கன்னா சாதுக்கு வந்து வேற கிராமத்துல இருந்து அழைப்பு வருது वह शिष्य के साथ जाने के लिए तैयार हो गया அவரும் ஒரு சிஷ்யரும் போறதுக்கு பிளான் பண்றாங்க साधु ने अपने धन को भी अपना पोटली में बांध लिया சரிங்களா அவர் வந்து அவர்கிட்ட இருக்க பொருள் பணம் எல்லாத்தையும் ஒரு மூட்டை மாதிரி கட்டி வச்சிருக்காரு रास्ते में उन्होंने एक नदी मिली சரிங்களா ஆனா போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு நதி இருக்கு साधु ने सोचा कि क्यों न गांव में प्रवेश करने के पहले சரிங்களா நம்ம ஏன் வந்து அந்த கிராமத்துக்கு போக முன்னாடி பழைய நதிமே ஸ்நான் कर लिया जाए சரிங்களா ஏன் இந்த நதியில குளிச்சுட்டு போக கூடாதுன்னு பிளான் பண்றாரு யோசிக்கிறாரு साधु ने अपने धन को एक कंबल में छुपा कर रख दिया சரிங்களா அவர் எல்லாத்தையும் ஒரு பொருள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு அவர் टक से उसकी देखभाल करने का बोलकर नदी की ओर चल गए சரிங்களா அதை வந்து அந்த தக்க அந்த குண்டன்ட்ட கொடுத்துட்டு அவர் பாட்டு குளிக்க போயிடுறாரு டக்கி குஷி டிக்கான நெகி ரகா சரிங்களா இவனும் அந்த சந்தர்ப்பத்தை வெயிட் பண்றான் அவனும் பார்த்துட்டே இருக்கான் சந்தோஷமா இருக்கான் அது சமயம் எப்படி அடிச்சுட்டு போலான்ட்டு உசே ஜிஸ் மௌக்கு தலாஸ் தி சரிங்களா அவர் பாட்டு குளத்துல ஆத்துல முழுகிறாரு ஓ மில்கையா சரிங்களா அதான் பாத்தீங்கன்னா அவர் பாட்டு குளிச்சுட்டு இருக்காரு जैसे ही साधु ने नदी में डुबकी लगाई टक सारा सामान लेकर बाग खड़ा हुआ சரிங்களா அவர் பாட்டு குளிச்சுட்டு இருக்காரு ஆனா இவன் என்ன பண்றான் இந்த குண்டை வந்து எல்லா சாமானும் எடுத்துட்டு ஓடிறான் जैसे ही साधु वापस आया उसने तो शिष्य मिला और न ही अपना सामान சரிங்களா அவருக்கு இதுல இருந்து தெரிஞ்சுட்டு என்னன்னா எல்லாமே அவன் அடிச்சுட்டு போயிடறான் இது வந்து அவரோட பேரரசுக்குனால அந்த விளைவுங்கிற மாதிரி சாதுனே ஏ சப் தேக்கர் अपना सिर पकड़ लिया எல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து தலை குனிச்சிடறாரு இதான் இன்னைக்கு இந்த ஸ்டோரி ஈவினிங் வந்து அப்பவுமே பார்க்க தன்யவாதம்